வணக்கம். இது காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். அடுத்த 36 மணித்தியாலங்களுக்கு வானிலையில் ஏற்பட உள்ள மாற்றம். தோல்வியை தழுவி வீட்டுக்கு செல்லும் வழியே ரணில் பார்க்க வேண்டும். கட்சி தாவுகின்ற முறை தடை செய்யப்படும். இலங்கை தமிழரசு கட்சி சஜித்துக்கு ஆதரவு. பேருந்து பயண கட்டணம் குறைப்பு தொடர்பில் வெளியான செய்தி. துப்பாக்கி தோட்டாவுடன் விமானப்படை பெண் சிப்பாய் கைது. கைபேசி வெடித்ததில் சிறுவன் காயம். மேல் சப்ரகமுக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை மற்றும் கண்டி நுவரெலியா மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதன்படி எதிர்வரும் 36 மணித்தியாலங்களில் சில பிரதேசங்களில் 75 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய அபாயங்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. தாம் வெற்றி பெறாவிட்டால் நாடு பாரிய ஆபத்தை எதிர்நோக்கும் என கூறும் ரணில் விக்ரமசிங்க ஆபத்தில் வீழ்ந்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பியக்கமையில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியடைந்த பின்னர் ரணில் விக்ரமசிங்க ஆட்சியை கையளித்துவிட்டு அமைதியான முறையில் வீடு செல்வார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பதில் காவல்துறை அதிபர் ஒருவரை நியமிக்குமாறும் உயர்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை அவர் புறக்கணித்து வருகிறார். இதன் காரணமாக இலங்கை மீதான சர்வதேசத்தின் நம்பிக்கை இழக்கப்படும். அவர்களின் எதிர்காலம் தொடர்பில் எவ்வித திட்டத்தையும் கடந்த கால ஆட்சியாளர்கள் உருவாக்கவில்லை. எனினும் அத்தகைய ஆட்சியாளர்கள் தங்களது பிள்ளைகளுக்கு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கி கொடுத்துள்ளார்கள். ரணில் இறுதி நேரத்தில் எதனையாவது செய்து நாட்டை காப்பாற்றுவார் என்று சிலர் தற்போது கூறுகிறார்கள். இறுதியில் செய்வதற்காக அவருக்கு எதுவும் தோல்வியை தழுவி அமைதியான முறையில் வீட்டுக்கு செல்லும் வழியை அவர் பார்க்க வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். செப்டம்பர் மாதம் 21 உருவாக்கப்படுகிற ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினூடாக கட்சி தாவுகிற முறை தடை செய்யப்படும் என சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அதற்கமைய சட்டங்கள் கொண்டுவரப்பட்டு இந்த விடயம் தொடர்பில் நீதிமன்றத்திற்கு முடிவெடுக்கக்கூடிய வகையில் சட்டங்களை உருவாக்குவதற்கு நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் நாச்சியா தீவு பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் வைத்தே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் 24 மாதங்களுக்கு ரூபாய் 20,000 வீதம் வழங்கி 24 மாதங்களுக்குள் வறுமையை ஒழிக்கிற வேலை திட்டத்தை முன்னெடுக்கின்றோம். 50 கிலோகிராம் உரமூட்டை ஒன்றை 5,000 ரூபாவிற்கு வழங்குவதோடு விவசாய கடனையும் ரத்து செய்வோம். விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் முச்சக்கர வண்டி மற்றும் பாடசாலை போக்குவரத்து பஸ் உரிமையாளர்களுக்கும் அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கும் நிவாரண அடிப்படையில் எரிபொருட்களை வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு நிவாரண திட்டங்களையும் முன்னெடுப்போம் என சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்க இலங்கை தமிழரசு கட்சி தீர்மானித்துள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் மத்திய செயற்குழு கூட்டம் நேற்று வவுனியாவில் இடம்பெற்றது. இதன்போது இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். எரிபொருட்களின் விலை குறைக்கப்பட்டுள்ள போதிலும் முச்சக்கர வண்டி சங்கங்களுக்கு விலையை குறைக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் தொழில் ரீதியான முச்சக்கர வண்டி சங்கம் தெரிவித்துள்ளது. நேற்றிரவு முதல் அமுலாகும் வகையில் எரிபொருட்களின் விலை குறைக்கப்பட்டுள்ளது. அதன்படி தங்களது பயண கட்டணங்களை திருத்தியமைக்கும் அளவிற்கு எரிபொருள் விலை குறைக்கப்படவில்லை எனவும் அந்த சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். அதே நேரம் பேருந்து பயண கட்டணத்தை குறைக்க முடியாது என தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 1745 அதிகரித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது.
கடந்த ஜூலை மாதம் 31ஆம் தேதி முதல் இதுவரையான காலப்பகுதியிலேயே இந்த முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. அதே நேரம் நேற்றைய தினம் தேர்தல் சட்டத்தை மீறியமை தொடர்பில் 153 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. செப்டம்பர் மாதத்திற்கான உள்நாட்டு எரிவாயுவின் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என லிட்ரோ எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது. முன்னதாக கடந்த ஜூலை மாதம் சமையல் எரிவாயுவின் விலைகள் குறைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் 12.5 கிலோகிராம் சமையல் எரிவாயுவின் விலை 3690 ரூபாவிற்கும் 5 கிலோகிராம் சமையல் எரிவாயு 1482 ரூபாவிற்கும் 2.3 கிலோகிராம் சமையல் எரிவாயு 694 ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படும். வங்காள விரிகுடாவின் மேற்கு பகுதி மற்றும் அதனை அண்மித்த வடமேற்கு விரிகுடாவில் நிலை கொண்டுள்ள தாழ்முகம் எதிர்வரும் மணித்தியாலங்களில் வடக்கு ஆந்திரா மற்றும் இந்தியாவின் தெற்கு ஒடிசா கடற்கரையை நோக்கி நகரும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. குறித்த கடற்பரப்புகளில் மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் அந்த திணைக்களம் விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் இன்று முதல் எதிர்வரும் 4ஆம் தேதி வரை விசேட டெங்கு ஒழிப்பு வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. கொழும்பு, கம்பகா, களுத்துறை, ரத்தினபுரி மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்களில் இந்த வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 36,552 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். கட்டநாயக்க விமான நிலையத்தில் T-56 ரக துப்பாக்கி பயன்படுத்தப்படும் தோட்டாவுடன் விமானப்படை பெண் சிப்பாய் ஒருவர் கைதாகியுள்ளார். நாட்டிலிருந்து துபாய்க்கு செல்ல முற்பட்ட போது விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகளினால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைதானவர் குருநாகல் பகுதியைச் சேர்ந்த 37 வயதுடைய ஓய்வு பெற்ற விமானப்படை சிப்பாய் எனவும் தெரிய வந்துள்ளது. குறித்த தோட்டா தமக்கு சொந்தமானது இல்லை என விசாரணைகளின் போது அவர் விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளார். ஜப்பானில் நடப்பு ஆண்டின் முதல் 6 மாதங்களில் சுமார் 37,000த்திற்கு அதிகமான முதியோர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் அந்நாட்டு அதிகாரப்பூர்வமான ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. குடும்பத்தினரால் கைவிடப்பட்ட முதியோர்களே அதிகளவில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அவர்களில் 4,000 பேர் இறந்து 1 மாதத்தின் பின்னரே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. அத்துடன் ஜப்பானில் தனிமையில் வாழும் முதியோர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவின் மத்திய பிரதேசத்தில் கைபேசி வெடித்ததில் 9 வயது சிறுவன் படுகாயமடைந்துள்ளார். குறித்த சிறுவன் கைபேசியை சார்ஜ் செய்து கொண்டே காணொலி பார்த்துக் கொண்டிருந்த போது வெடித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நீண்ட நேரம் கைபேசி உபயோகிப்பதால் அது வெப்பமடைந்து வெடிந்திருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.